உங்களோட ஸ்பெஷல் குட்டி தோசை 2 பிளேட். அப்புறம் கார்லிக் சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அட்ரஸ் எழுதி கொஞ்சம் பசிக்குது, சீக்கிரம் அனுப்பிச்சிடுங்க. ஜக்கையா இந்த குட்டி தோசை என்னன்னா? குட்டி தோசைனா ரொம்ப சிம்பிள். தோசைக்கல்லையே குட்டி குட்டியாக மாவு ஊற்றி அதை சின்ன சின்ன தோசையாக இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது ஆயில் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு மறுபடியும் அதை திருப்பி போட்டோன்னா நமக்கு குட்டி தோசை ரெடி. இந்த குட்டி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் திடீர் பூண்டு சட்னி. ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா அதை இடிச்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி. இப்போது குட்டி தோசையும் பூண்டு சட்னி டேஸ்ட் பண்ணலாமா? அப்படியே குட்டி தோசை எடுத்து எண்ணெயில் டச் பண்ணி ஒரு பூண்டு எடுத்து வச்சு அப்படியே மடக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டோன்னா அப்புறம் உங்களோட ஃபேவரட் ஆயிரும்.